Good morning students, welcome to the plus 2 course Commerce Accountancy குரூப் பயிலும் மாணவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த கல்வியாண்டின் ஆரம்பத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. After completing the plus 2 Commerce Accountancy course, what we are going to study? The educational opportunities apart from the plus 2 level என்ன அப்படிங்கிறது குறித்து முதல்ல அறியணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். இந்த ப்ளஸ் டூ கோர்ஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இந்த ப்ளஸ் டூவில் காமர்ஸ் அக்கௌண்டன்சி அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட்ஸ் படித்து முடிக்கிறதுனால நீங்கள் ஃப்யூச்சரில் வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். ஆர்டினரியாக நம்ம டிகிரி காலேஜஸில் we may opt for பிகாம், பிபிஏ, பிகாம் ஜெனரல், பிகாம் ஹானர்ஸ், பிகாம் அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் லெவல்ஸ் ஆர் அவைலபிள். பட் இதெல்லாம் தாண்டி நமக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அண்டர் திஸ் காமர்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இன் இந்தியா த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்து இன்றைக்கும் வெரி ஃப்ளரிஷிங்லி டூயிங் தேர் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு கீ போஸ்ட், ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் வேர்ல்டில் நல்ல ஒரு கீ போஸ்ட்டில் இருக்கிறதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் தேவை, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அது நம்ம குரூப் முடிச்சுட்டு நம்ம பண்ணலாம். அடுத்தது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். இது வந்து ஒரு நிர்வாக மேலாண்மை கணக்காளர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸு நம்முடைய ப்ளஸ் டூ காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வில் பி த கம்பெனி செக்ரட்டரிஷிப். ஒரு கம்பெனியை, ஒரு நிறுவனத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய முழு தன்மையை பெற்றிருக்கின்ற அந்த கம்பெனி செக்ரட்டரிஷிப், நிறுவனத்தின் செயலர் அப்படின்னு அழைக்கிறோம். அதற்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை தான் கம்பெனி செக்ரட்டரிஷிப்னு சொல்கிறேன். ஸோ இந்த சிஏ, சிஎம்ஏ, கம்பெனி செக்ரட்டரிஷிப் இந்த மூணுமே ரொம்ப கீ போஸ்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில். இது இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சி குரூப் முடித்த உடனே நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்காம் போகலாம், எம்பிஏல வேரியஸ் பிரான்ச்சஸ் பண்ணலாம், லா பண்ணலாம். அது மாதிரி எம்காம், பிஹெச்டி இது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், டாக்டரேட் பண்ணிவிட்டு நம்முடைய டீச்சிங் ப்ரொஃபஷன் போகலாம். ஸோ இப்படி வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள். அடுத்ததாக அந்த பார்க்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நமக்கு ஒரு பக்கம் இருக்குது, அதையெல்லாம் அடையணும். we have to attain these opportunities. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, we have to learn accountancy and commerce in the plus 2 level in a very important manner. நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக இந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் 2 லெவலில் ஃபண்டமெண்டலில் இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சியை ரொம்ப ஆர்வமாக படிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த ப்ளஸ் 2ல் அக்கௌண்டன்சியை பொறுத்தளவில் ஃபஸ்ட் யூனிட் வில் பி அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். In olden days, it was called as single entry system, ஒற்றை பதிவேட்டு முறை அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் இதை சொன்னாங்க. இப்போ த நேம் இஸ் நவ் சேஞ்ச் இன் டு த ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், முழுமை பெறா பதிவுகளிலிருந்து கணக்குகள். அப்படின்னா நமக்கு அந்த வார்த்தையை நமக்கு தெளிவுபடுத்துது. இந்த சிஸ்டம் வந்து ஒரு முழுமை இல்லாத ஒரு பதிவுகளை உள்ளடக்கிய ஒரு கணக்கேடுகள். அப்போ ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இருந்துச்சு. அதிலிருந்து தான் லேட்டர் ஆன் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் வாஸ் டெவலப்ட். அப்போது இந்த இரட்டை பதிவேட்டு முறை தொடங்குவதற்கு முன்னதாக இப்படிப்பட்ட அந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அல்லது அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏடு இருந்துச்சு. எனவே அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். ஸோ இந்த லெசனை நீ ஸ்டடி பண்ணுறதுனால நீ என்ன வந்து தெரிஞ்சுவிட முடியுது, வாட் ஆர் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் யூனிட். நம்பர் 1, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீச்சர்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். முழுமை பெறாத பதிவுகளினால் ஏற்படக்கூடிய தன்மைகள் அல்லது அதில் உள்ள குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது, டு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் and to calculate profit or loss from the incomplete records. ஒரு காலத்தில் இது முழுமை பெறாத பதிவுகளாக இருந்தால் கூட இதிலிருந்தும்
நம்ம வந்து லாப நட்டத்தை அறிய முடியும். இதிலிருந்தும் ஒரு நிலை அறிக்கை தயாரிக்க முடியும். அதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத குறித்து இந்த பாட முடிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து கன்வர்ஷன் மெத்தடில் மாற்றுதல் முறை அப்படிங்கிற முறையில் நாம் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இறுதி கணக்குகளை கூட தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 3 நிலையை இந்த பாடத்திட்டத்தில் நாம் வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீச்சர்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அண்ட் செகண்ட்லி they can prepare the statement of affairs as well as calculate profit and loss. And finally, even from the incomplete records, we can able to find out or prepare the final accounts with the help of conversion method. ஸோ இந்த ஒரு 3 லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை பேஸாக வச்சு இந்த பாடத்தை நம்ம படிக்கிறதுக்கு உள்ளே போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து இன் வெரி ஃபஸ்ட் இந்த லெசனை நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன நோக்கம், இதனுடைய புரிதல் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are going to learn about the meaning of incomplete records. ஒரு 2 marks கொஸ்டினில் this is very much important. What's the meaning of incomplete record? When accounting records are not strictly maintained according to double entry system, these system records are called incomplete accounting records. Double entry system na enna? Each and every debit will have an equal credit. ஒவ்வொரு பற்றுக்கும் இணையான வரவுத்தன்மை இருக்கும். அப்படி ஒவ்வொரு பற்றுக்கும் ஒரு வரவுத்தன்மை இணையாக இல்லாத முறையை ஒன்று பின்பற்றிக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அதை அங்கே அந்த வேர்டு அப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. When accounting records are not strictly maintained according to double entry system, these records are called incomplete accounting records. In general, cash accounts and personal accounts only entered. Cash and personal transactions are only entered in single entry system or accounts from incomplete records. ரொக்கம் மற்றும் ஆள்சார் நடவடிக்கைகளை மாத்திரம் பதியக்கூடிய ஒரு நிலையாக இந்த ஒற்றை பதிவேட்டு முறை அல்லது முழுமை வரா பதிவுகளிலிருந்து கணக்குகள் என்ற முறை இருந்தது. அதைத்தான் நம்ம வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக இதனுடைய தன்மைகள் என்ன, இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து இதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு அன்சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன். நம்ம ஆஸ் பர் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் we have to maintain all accounts under double entry bookkeeping. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அதுதானா இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்குறோம். இங்கே அப்படி எதுவுமே இல்லாமல் ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன் அண்டு பர்சனல் டிரான்சாக்ஷன், இதை மட்டும் தேவையான ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வது. எய்தர் டெபிட் ஆர் கிரெடிட், அதில் எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வது. இதுதான் இதனுடைய நேச்சராக அமைஞ்சிருக்கு. தென் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன், எத்தனை வகை கணக்குகள் இதில் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்லி 2 கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ், ரொக்கம் மற்றும் ஆள்சார் கணக்குகளை மாத்திரம் இங்கே வந்து என்ன செய்கிறோம், பதிந்து கொண்டு இருக்கிறோம். மற்றபடி ரியல் அக்கௌண்ட்டை பதிறதில்லை, நாமினல் அக்கௌண்ட்ஸை நம்ம விட்டுடுறோம். ஸோ ரியல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஒமிட்டட். அடுத்து 3வது நம்ம என்ன அப்படின்னு பார்க்கும்போது லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. இங்கே வந்து இண்டிவிஜுவல் சோல் ட்ரேட் கன்சர்ன்ஸ் மே ஹேவ் தேர் ஓன் சிஸ்டம் ஆஃப் இன்கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு சமச்சீரான இணையான ஒரு தன்மை இந்த அக்கௌண்ட்ஸில் இல்லை. டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் அப்படி இல்லை. அமெரிக்காவில் சரி, இங்கிலாண்டில் சரி, இந்தியாவில் சரி, எங்கே போனாலும் the same logic will be adapted. இங்கே அப்படி இல்லை, there is no uniformity அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக the financial statement may not represent true and fair view. ஒரு உண்மை தன்மையை இந்த நிதிநிலை அறிக்கை வெளிக்கொணரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இங்கே எய்தர் டெபிட் ஆர் கிரெடிட், அதில் எது நமக்கு தேவையோ அந்த ஆஸ்பெக்டை மட்டும் எழுதிடுறோம்.
அதே மாதிரி எய்தர் கேஷ் அக்கௌண்ட் ஆஸ் வெல் அஸ் பர்சனல் டிரான்சாக்ஷன் இதை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் இதெல்லாம் விட்டுடுறோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே வந்து we can't expect the true and fair view of accounts from this incomplete records. அடுத்தது வந்து இதனுடைய சூட்டபிலிட்டி, இது எதுக்கு பொருந்தும் இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் அல்லது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கணக்குகளை வைத்து இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிறிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நம்ம சொல்கிறோம் சோல் ட்ரேட் கன்சர்ன், அல்லது ரொம்ப சின்ன குறைந்த மூலதனத்தை வைத்திருக்கின்ற பார்ட்னர்ஷிப், the partnership firms which has very less capital. ஸோ இவங்களுக்கு தான் இது வந்து பொருந்தும். ஒரு நல்ல லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனி, இதர் ப்ரைவேட் லிமிடெட் ஆர் பப்ளிக் லிமிடெட், அல்லது ஒரு அதிக கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வைத்திருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப், இவங்களுக்கெல்லாம் இது வந்து பொருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெரி ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேட் கன்சர்ன்ஸ்க்கு மட்டும் இது பொருந்ததாக இருக்கிறது. அடுத்தது மிக்சிங் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். இங்கே வந்து நம்முடைய ஸ்மால் சைஸ் ட்ரேடர்ஸாக இருக்கிறனால they will mix the transaction of their own personal transaction with the business transaction. அப்படின்னா என்ன, சொந்த செலவுக்காக எடுக்கக்கூடிய பணங்கள், சொந்தத்துக்கு கிடைக்கக்கூடிய சில வருமானங்கள், இவைகளை எல்லாத்தையுமே இந்த பிஸ்னஸ்லேயுமே அவங்க என்ன செய்வாங்க, சேர்த்துக்கிடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து நம்ம தனியாக எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ சொந்த தேவைக்காக எடுக்கக்கூடிய பணங்கள் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நமது சொந்தத்திற்கு கிடைக்கக்கூடிய பல வருமானங்கள், இந்த பிஸ்னஸ் இல்லாத மற்ற சில வருமானங்களை கூட இதில் உள்ளே போட்டுருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதா தான் மிக்சிங் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து த லிமிட்டேஷன்ஸ், இதனுடைய குறைபாடுகள், த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இந்த முழுமை பெறா பதிவுடைய கணக்குகளில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது? நம்பர் 1, லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இங்கே வந்து சரியான பதிவேடுகள் பராமரிப்பது இல்லை. அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் we have to maintain the cash book, journal entries, ledger, then we are preparing trial balance, profit and loss account, balance sheet. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் கிடையாது. இது வந்து ஒரு அன்சைன்டிஃபிக் மெத்தட். இங்கே ஜஸ்ட் வி ஆர் ஹேவிங் சம் என்ட்ரி ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆஃப் கேஷ் ஆஸ் வெல் அஸ் பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்கிறோம். தென் த செகண்ட் லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். இருப்பு ஆய்வு, ட்ரையல் பேலன்ஸ் என்ன சொல்கிறோம், இருப்பாய்வு. இந்த இருப்பாய்வு அப்படிங்கிறது டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். என்ன, ஈச் அண்ட் எவ்ரி டெபிட் வில் ஹேவ் அண்ட் ஈக்குவல் கிரெடிட். ஒவ்வொரு பற்றுத்தன்மைக்கும் இணையான வரவுத்தன்மை. ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்டையுமே நம்ம என்ட்ரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரையல் பேலன்ஸை நம்ம வந்து என்ன செய்ய முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அக்கௌண்டிங் சிஸ்டத்தில் இட் இஸ் நாட் பாசிபிள் to prepare the trial balance because the single aspect only be entered in the books of accounts. Next நம்ம பார்க்கும்போது அடுத்த லிமிட்டேஷன்ஸாக difficulty in ascertaining true profitability of the business. ரொம்ப உண்மையாக இதனுடைய லாபம் இவ்வளவு தான் அப்படிங்கிறத சொல்லுறதுக்கு இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். சில பதிவுகளை இங்கே கணக்கேடுகளில் பதியாமல் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இரட்டைத்தன்மையை நம்ம கடைபிடிக்கலை. எது வேணும்னு நினைக்கிறோமோ அதை எடுத்துக்கிடுறோம். எனவே இங்கே கிடைக்கக்கூடிய அல்லது இங்கே அசர்டைன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் வந்து இட் இஸ் நாட் வெரி அக்யூரேட் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்ததாக வந்து டிஃபிகல்ட்டி இன் அனலைசிங் ஃபினான்சியல் பொசிஷன். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் we have balance sheet, we have trading profit and loss account, so that we can able to find out the gross profit, net profit, sales, purchase return, sales return. Then when we go for the balance sheet, various types of accounts, assets, then liabilities, இதெல்லாம் கம்பேர் பண்ணி we can get a clear cut financial position. நம்ம ஒரு தெளிவான ஒரு நிதிநிலை அறிக்கையை பெற முடியும் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில்.
இங்கே இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் இந்த மாதிரி அவைலபிள் இன்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப லிமிட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ தட் we can't able to analyze the financial position or we can't ascertain the financial position. நெக்ஸ்ட் வந்து இந்த errors and frauds cannot be detected easily. ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சின்ன தவறுகள் நடந்துட்டால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா we can't prepare trial balance. So in the case of double entry system, we can able to prepare a trial balance and easily we can find out the mistake or any fraud. அங்கே ஏதாவது தவறுகள் நடந்திருக்குமானால் ஒரு இருப்பாய்வு என்ற நிலை ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறத தயாரிப்பது நிமித்தமாக ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கடைசியான ஒரு லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அன்அக்செப்டபிள் டு த கவர்மெண்ட் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ். அரசாங்கம் மற்றும் மற்ற நிலைகள் உள்ள எந்த ஒரு நிலையிலையும் இந்த அக்கௌண்ட்ஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் அல்லது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணியிருக்கிற அந்த கணக்கு பதிவேடுகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா இது ஒரு முழுமை வராத கணக்குகள், உண்மைத்தன்மை தெரியாது, அசர்டைன் பண்ண முடியாது ஃபினான்சியல் பொசிஷனை. ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்கள் இருக்கிறதுனால அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்வது என்பது இந்த கணக்குகளை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்காது. திஸ் டைப் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் will not be accepted by the government under legal requirements. இது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கைகளுக்கு உகந்ததாக என்ன செய்ய முடியாது, இதை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான. அடுத்ததாக நாம் என்ன இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக முக்கியமாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. What are the differences between double entry system and single entry system? இரட்டை பதிவேட்டு முறைக்கும் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் முழுமை பெறா பதிவுகளிலிருந்து ஏடுகள் அப்படிங்கிற கணக்குகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இது ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின், நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. இந்த வேறுபாடுகளில் மிக முக்கியமான ஒரு பேசிக் அப்படின்னு சொன்னால் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன். நடவடிக்கைகளை, வியாபார நடவடிக்கைகளை தான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்கிறோம், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை எப்படி பதிவு செய்கிறாங்க அப்படிங்கிறதுலையே ரெண்டுக்கும் மிக முக்கியமான அடிப்படை வேறுபாடுகள் இருக்குது. நம்பர் 1, டபுள் என்ட்ரி சிஸ்டம் புக் கீப்பிங் வில் என்டர் போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எனி டிரான்சாக்ஷன். அது எந்த நடவடிக்கையாக இருக்கட்டும், அது கேஷ் டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், பர்சனல் டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், நாமினல் டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், ரியல் அக்கௌண்ட் பேஸ்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் வில் பி என்டர்ட். ரெண்டு, அதான் இரட்டைத்தன்மை டபுள் என்ட்ரி. இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டு தன்மைகளையும் நம்ம வந்து இங்கே பதிவு செய்கிறோம். பட் இன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட் அல்லது ஏதாவது ஒரு கணக்குகள், இன் ஜெனரல் கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து கொண்டு வரோம். இங்கே இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட், போத் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறதையே நம்ம வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிலையாக எடுத்துக்கொள்வதில்லை. நமக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கிடுறோம். டெபிட் வேணுமா அதை மட்டும் எடுத்துக்கிடுறோம், இல்லை கிரெடிட் மட்டும் வரவு மட்டும் வேணுமா அதை மட்டும் எடுத்துக்கிடுறோம். ஸோ இதுதான் இங்கே பேசிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நம்பர் 2, டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். என்னென்ன கணக்குகளெல்லாம் பராமரிக்கிறோம். அந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம், த 3 பேசிக் அக்கௌண்ட்ஸ், தட் மீன்ஸ் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் and nominal account. So all the 3 basic accounts will be maintained under the golden accounting rules method. அதாவது கணக்கு பதிவிலின் அடிப்படை கணக்கியலின் விதிப்படி, அது பெயரளவு கணக்காக இருக்கலாம், ஆள்சார் கணக்காக இருக்கலாம், சொத்து கணக்காக இருக்கலாம், மூணையுமே இரட்டை பதிவு தன்மை விதிகளின் அடிப்படையில் நாம் வந்து பதிவு செய்து பராமரிக்கிறோம். இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே வந்து இன் ஜெனரல் ஒன்லி பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு ஃபுல்லி, ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன் ஆர் பார்ஷியலி மெயின்டைன். இங்கே வந்து சொத்து கணக்குகளையும் அடுத்ததாக பெயரளவு கணக்குகளையும் முழுமையாக விட்டுவிடுதல், சில சமயங்களில் பகுதியாக பதிவு செய்தல், இதுதான் இங்கே நடைபெறுகிறது.
ஸோ இங்கே வந்து முழு தன்மை பதிவுகளின் அடிப்படையில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக மூணாவது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறோம், இருப்பாய்வுகளை தயாரித்தல். இது டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் இட் இஸ் பாசிபிள் டு ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ் பிகாஸ் போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் என்டர்ட் அண்டர் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ரியல், நாமினல் அண்ட் என்ன சொல்கிறோம் நம்ம கேஷ் எல்லாமே சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அல்லது அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே வந்து நமக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பிகாஸ் only one aspect, the single aspect of the transaction only be entered. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த டிஃபரன்ஸ் நம்பர் 4 will be determination of true profit or loss. உண்மையான லாபம் அல்லது உண்மையான நஷ்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதன் அடிப்படையில் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் we can prepare trading and profit loss account as well as balance sheet so that we can able to find out the accurate gross profit as well as the net profit. அப்போ அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது அந்த மொத்த லாபம் நிகர லாபம் என்பதை வியாபார லாப நட்ட கணக்குகள், அதான் ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத போடுறது நிமித்தமாக கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும், ரொம்ப அக்யூரேட்டாக. பட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பரேஷன் இஸ் நாட் பாசிபிள் அண்டர் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இந்த முழுமை பெறா பதிவுகளுடைய கணக்குகளில் இந்த வியாபார லாப நட்ட கணக்கு தயாரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே அங்கே கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கையில் தான் கண்டுபிடிக்கிறோம், அதை கணக்கு வகையில் கண்டுபிடிக்கலை. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஒரு அறிக்கையில் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து ஓப்பனிங் கேபிட்டலுக்கு உள்ள டிஃபரன்சஸை வச்சு நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு அசர்டைன் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப நம்பகத்தன்மையாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 5 டிட்டர்மினேஷன் ஆஃப் ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதை முடிச்சுட்டோம். அடுத்தது நம்ம வந்து பாயிண்ட் நம்பர் 5 த டிஃபரன்ஸில் நம்ம பார்க்குறோம் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். பேலன்ஸ் ஷீட் கேன் பி ப்ரிப்பேர்ட் டு நோ த ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன். அப்படின்ற சிஸ்டத்தில் we can able to prepare the profit and loss account, then balance sheet, assets, liabilities எல்லாமே அங்கே வந்தது. பிகாஸ் we are entering all the aspects of nominal as well as real account எல்லாமே என்ட்ரு ஆகிருந்தோம். ஸோ அங்கே அசட்ஸ் லைபிலிட்டிஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ வேரஸ் in the incomplete records of accounts we can't able to prepare the balance sheet properly. அதுக்கு பதிலாக we can prepare the statement of affairs, நிலை அறிக்கை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுது. இங்கே வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது இல்லை. அடுத்ததாக பார்க்குறோம் சூட்டபிலிட்டி, எதுக்கெல்லாம் இது பொருந்தும். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிறது இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ஆர்கனைசேஷன். எனி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், மேபி சோல் ட்ரேட் ஆர் பார்ட்னர்ஷிப் ஆர் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் ஆர் என்ன பப்ளிக் லிமிடெட். ஸோ எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதனுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் பண்ணிக்கலாம். பட் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒன்லி சூட்டபிள் ஃபார் த வெரி ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேட் கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது இதனுடைய நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி. இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் ரிலையபிள் ஃபார் ஆல் அக்கௌண்டிங் பேஸ்ட். அதில் வந்து என்ன சொல்கிறோன்னா இட் இஸ் எ சயின்டிஃபிக் சிஸ்டம். ஸோ இட் வில் பி அக்செப்டட் பை த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் டேக்ஸபிள் இன்கம் என்னங்கிறது கண்டுபிடிச்சி அந்த டேக்ஸேஷன் அத்தாரிட்டிஸ் இதை வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு நம்பகத்தன்மை உள்ளது. இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸை வச்சு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸோ அல்லது டேக்ஸேஷன் டிபார்ட்மெண்ட் பீப்புளோ இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம்.
ரைட். இப்போ இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த பதிவுகளில் இருந்து, அதாவது முழுமை பெறாத பதிவுகளிலிருந்து எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது, அதில் என்னென்ன சான்சஸ், அதில் இருந்து கிவிங் அல்லது அவைலபிள் இன்ஃபர்மேஷன்ஸில் இருந்து நாம் எப்படி அக்கௌண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வழிமுறைகளை நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். முதலாவது, we can ascertain the statement of profit or loss. ஒரு அறிக்கை தயாரிக்கிறோம், அதுக்கு பேர் லாப நட்ட அறிக்கை, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இங்கே வந்து ஒரு ஒன்லி 5 ஆஸ்பெக்ட்ஸ், அங்கே ஒரு 5 ஆஸ்பெக்டை வந்து பேஸ் பண்ணி, அதாவது கேபிட்டல் அட் த எண்ட், தென் டிராயிங்ஸ் ஃபார் பர்சனல் யூஸ், சொந்த செலவுக்காக எடுத்த தொகை. அடுத்ததாக, இஃப் அடிஷ்னல் கேபிட்டல் எனிதிங், ஒரு கூடுதலான போடப்பட்ட மூலதனங்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு, ஓப்பனிங் கேபிட்டல் அல்லது கேபிட்டல் அட் த பிகினிங், ஆரம்ப காலத்தில் என்ன கேபிட்டல் இருந்தது அப்படிங்கிறதையும் கணக்கில் வைத்து ப்ராஃபிட்டாக லாஸாங்கிற ஒரு அறிக்கை தயாரிக்கிறோம். இதை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் உள்ள பேசிக் திங், முதல் அடிப்படை தகவல் அப்படி தான் சொல்லலாம். இதை தயாரிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபார்மேட் கொடுக்குறாங்க. டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பர்டிகுலர் பிஸ்னஸ் அண்டர் இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் சிஸ்டம், we have to prepare a statement of profit or loss for the year ended 31st March. அப்புறம் அந்த இயரை கொடுத்துட்றோம். ஸோ அந்த பர்டிகுலர் இயரில் இருக்கிற அவைலபிள் இன்ஃபர்மேஷனில் இருந்து ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் பாருங்கள். இந்த ஸ்லைடில் இப்போ அந்த ஃபார்மேட் நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு கொடுத்து அங்கே டாட் கொடுத்துருக்கு. அந்த ஃபார் த இயர் எண்டட், ஆண்டு நிலை கடைசியில் எந்த டேட்டுன்னு கொடுத்துருவோம். நம்ம 31st March 2019, 31st March 2018. சம்மில் உங்களுக்கு எந்த டேட் கொடுத்துருக்கானோ அந்த டேட்டை நீங்கள் மேலே எழுதிட போகிறீங்க. ஸோ இந்த ஃபார்மெட்டில் 2 காலம் தான், ஒன்லி பர்டிகுலர்ஸ், அனதர் ஒன் இஸ் அமௌண்ட். இந்த பர்டிகுலர்ஸ் காலத்தில் முதலாவது நம்ம வந்து கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர், அந்த ஆண்டின் இறுதியில் உள்ள முதல் எவ்வளவு. அடுத்தது ஆட், அதோட கூட்டுறோம். எதை கூட்டுறோம்? டிராயிங்ஸ் ஆஃப் த இயர், இல்லை டிராயிங்ஸ் டூரிங் த இயர். இங்கே டிராயிங்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது? த அமௌண்ட் வித்ரான் பை த ப்ரொப்ரைட்டர் ஃபார் ஹிஸ் ஓன் பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குறிப்பிட்ட கால ஆண்டில் அல்லது நிதி ஆண்டில் அந்த பிஸ்னஸ் ஓனர் தனது சொந்த செலவுக்காக பிஸ்னஸ்லேருந்து எடுத்த பணங்கள், அதை தான் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை இந்த கேபிட்டல் அட் த எண்ட் அப்படிங்கிறதுல ஆட் பண்ணிடுறோம். ஏன்? இந்த டிராயிங்ஸ் அவர் எடுக்கலைன்னா இந்த கேபிட்டல் இதை விட அதிகமாக இருந்திருக்கும். சொந்த பயனுக்காக, சொந்த செலவுக்காக, இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கோ, ரெண்ட்டு கொடுக்குறதுக்கோ, அது ஏதோ ஒரு வகைக்காக அவர் எடுத்த அந்த பணம் எடுக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த கேபிட்டல் அல்லது இந்த மூலதனம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். ஸோ கேபிட்டல் அட் த எண்ட் அதோட இந்த டிராயிங்ஸை ஆட் பண்ணிடுறோம். அடுத்து நெக்ஸ்ட் கேட்டகரி வரும்போது லெஸ், இந்த கேபிட்டல்லேருந்து கழிக்க வேண்டியது சப்ஸ்ட்ராக்ஷன். இது அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர். சில ஆண்டுகளில் பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் அதிகமான மூலதனம் தேவைப்பட்டிருக்கும். போட்டியாளர்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க, காம்படிட்டர்ஸ், அல்லது ப்ராடக்டுடைய ப்ரைஸஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும். நிறைய வெரைட்டியாக ப்ராடக்டை நம்ம வந்து கடையில் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்களால் ஃபார் அ பர்டிகுலர் சீசனல் சேல்ஸ் த சோல் ட்ரேடர் ஹேஸ் டு இன்வெஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல், கூடுதலான மூலதனம் தீபாவளி சீசன்லேயோ கிறிஸ்மஸ் சீசன்லேயோ இப்படி ஒரு 3 lakhs 4 lakhs கூடுதலான ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது அடிஷ்னல் கேபிட்டல்னு சொல்கிறோம். அதை இந்த கேபிட்டல் அட் த எண்டிலேருந்து லெஸ் பண்ணிடுறோம். இப்படி லெஸ் பண்ண உடனே கிடைக்கக்கூடியதை வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், சரிக்கட்டப்பட்ட முதல் அப்படின்னு சொல்கிறோம். சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல். இந்த சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் அப்படிங்கிறதுலேருந்து இப்போது நம்ம ஆரம்பத்தில் பிஸ்னஸ் இந்த ஸ்டார்டிங் பீரியடில் என்ன ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்தோமோ அதை லெஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கக்கூடிய தொகையை வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த
அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே மைனஸ் ஆயிரும். அப்போது அது என்ன நம்ம கொண்டு வரோம், அதை வந்து லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அட்ஜஸ்டட் கேபிட்டலை காட்டிலும் ஓப்பனிங் கேபிட்டல் குறைவாக இருந்தால் the difference amount will be treated as profit. If the difference amount is less than the opening capital, then it will be treated as loss அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு தான் இந்த ஃபார்மெட். இந்த ஃபார்மெட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சுடுங்க. இந்த ஃபார்மெட்டின் அடிப்படையில் தான் நம்ம வந்து 2 marks சம்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க, பின்னால் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, ஒரு 5 எக்ஸசைசஸ் இருக்குது. இந்த இல்லஸ்ட்ரேஷனையும் இந்த எக்ஸசைஸையும் நம்ம 1 by 1 இன்றைக்கு இந்த கிளாஸில் பார்ப்போம். 1 or 2 எக்ஸசைஸை நாம் அங்கே ஒர்க் அவுட் பண்ணுறோம். அப்புறம் நீங்கள் வந்து ஹோம் ஒர்க்காக பேலன்ஸாக இருக்கிற எக்ஸசைஸை நீங்கள் வந்து என்ன செய்யணும், பண்ணிக்கணும். இப்போ பாரு, பேஜ் நம்பர் 6 உன்னுடைய புக்ஸில் இல்லஸ்ட்ரேஷன் 1 அங்கே ஒரு சம் கொடுத்து அதனுடைய சொல்யூஷனை இல்லஸ்ட்ரேட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். லாபம் அல்லது நட்டம் என்ன என்பதை வந்து கண்டுபிடி. அங்கே சில பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ முன்னதாக இந்த ப்ரீவியஸ் பேஜில் நம்ம பார்க்குறோம் பார், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸில் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மொத்தமே நமக்கு வந்து ஒன்லி 5 ஐட்டம்ஸ். அதை நீ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மெமரி பண்ணிக்கணும். நம்பர் 1, க்ளோசிங் கேபிட்டல் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் அட் த எண்ட். நம்பர் 2, drawings. இந்த drawings மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் drawings. நம்பர் 3, அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட். அதை லெஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ உனக்கு வந்து என்ன கிடைக்குது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ அகெயின் யூ ஹவ் டு சப்ஸ்ட்ராக்ட் த ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ ப்ராஃபிட் அல்லது லாஸ் கிடச்சிடும். அப்போ மொத்தமே உனக்கு வந்து ஒன்லி 5 ஆஸ்பெக்ட்ஸ் இங்கே வந்து இடைப்படக்கூடியது. இந்த பர்டிகுலர்ஸில் 5 விஷயந்தான். இப்போது இந்த இல்லஸ்ட்ரேஷனில் வர இந்த 5ல் ஏதாவது ஒன்று இருக்காது. இன் ப்ராப்ளம் ஒன்லி 4 aspects of the particular transactions will be given and one will be missed. So you have to find out the missing figure. அது வந்து எய்தர் ப்ராஃபிட்டாக இருக்கலாம், அல்லது ட்ராயிங்ஸாக இருக்கலாம், அல்லது அடிஷ்னல் கேபிட்டலாக இருக்கலாம், ஓப்பனிங் கேபிட்டலாக இருக்கலாம், க்ளோசிங் கேபிட்டலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து இந்த சம்மை நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ முதல்ல சம்மை வாசிக்குவோம். கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் வந்து 2 lakhs. கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 3,50,000. Then additional capital introduced during the year 70. Drawings during the year 40. பாரு, இங்கே வந்து க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது, தென் ட்ராயிங்ஸ் இருக்குது. அப்போ யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்ப்ளி ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ரைட் த ஃபார்மேட். இந்த ப்ரீவியஸ் பேஜஸில் இப்போ இருக்குதே இந்த ஃபார்மேட், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மெட்டை முதல்ல எழுதிக்கிட்டு இந்த இல்லஸ்ட்ரேஷனில் கொடுக்கப்பட்ட டிரான்சாக்ஷனில் உள்ள அமௌண்ட்டை கரஸ்பாண்டிங் அந்த பிளேஸில் வந்து அமௌண்ட்ஸ் எல்லாம் முதல்ல எழுதிக்கணும். பாரு, சொல்யூஷனில் பாரு, க்ளோசிங் கேபிட்டல் 3,50,000. அடுத்ததாக பாரு எக்ஸசைஸில் ஆட் ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ் வந்து இங்கே வந்து கடைசி ஆஸ்பெக்டாக இருக்குது 40,000. அதை இங்கே வந்து எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ 40,000 ஆட் பண்ணியாச்சுன்னா இங்கே வந்து டோட்டல் வந்து 3,90,000 வரும். அடுத்தது இங்கே பாரு, லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் 70,000. இப்போது இந்த அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும், லெஸ் பண்ணிக்கணும். ஸோ 3,90,000ல் 70,000 லெஸ் பண்ணிட்டேன்னா that amount is called as adjusted closing capital as 3,20,000. 3,90,000 70,000 லெஸ் பண்ணிடுறோம். ஸோ அட்ஜஸ்டட் கேபிட்டல் 3,20,000 கிடைக்குது. அடுத்தது பாரு ஃப்ரெண்டில் எங்கே வந்து ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது. அதாவது கேபிட்டல் அட் த பிகினிங், அதான் முதல்ல கொடுத்துருக்கான் 2 lakhs. ஸோ தட் கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் 2 lakhs should also be again deducted from the adjusted closing capital, so that 2 lakhs is deducted from 3,20,000. So the profit of the year or profit made during the year will be 1,20,000. It is very simple. This is the first stage of calculation of profit
or loss under this accounts of incomplete records. முழுமை பெறா பதிவுகளில் இருந்து அவைலபிள் இன்ஃபர்மேஷன்ஸ்களில் இருந்து நாம் ஒரு லாபம் அல்லது நட்டத்தை இந்த கணக்கேடுகளில் எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பேசிக் அக்கௌண்ட்ஸ் தான் இங்கே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட். இப்போது இந்த இல்லஸ்ட்ரேஷனை ஒன்று நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளுடைய புக்கில் பின்னால் எக்ஸசைசஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இல்லஸ்ட்ரேஷனை பார்த்த உடனே யூ ஹேவ் டு கோ த்ரூ த எக்ஸசைஸ் 1. இந்த எக்ஸசைஸ் 1 இது சேம் பேட்டர்ன். நார்மலாக இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தான் புக்ஸில் வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இல்லஸ்ட்ரேஷன் as well as exercise will be arranged in the same order. Illustration 1 equal to exercise 1 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1 பாரு. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இங்கே கேபிட்டல் அட் த பிகினிங் கொடுத்துருக்காங்க 5 lakhs, கேபிட்டல் அட் த எண்டு கொடுத்துருக்காங்க 8,50,000, அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் 1,20,000, ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர் 70,000. ஸோ இங்கே சேம் பேட்டர்ன் ஆஃப் த ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனை நம்ம மைண்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அங்கே கொடுத்துருக்கிற 4 ஆஸ்பெக்ட் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே எக்ஸப்ட் ப்ராஃபிட் ஆல் அதர் திங்ஸ் ஆர் அவைலபிள். இப்போ நம்ம ஃபார்மெட்டை மனதில் கொண்டு வர்றோம். இந்த ஃபார்மெட்டை அப்படியே நம்ம ஞாபகம் வச்சு எழுதுகிறோம். ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட், அந்த இயர் எண்டிங் இயரை போட்டுக்கிட்டோம். இப்போ இதில் உள்ள அந்த 5 ஆஸ்பெக்டை அப்படியே நம்ம மெமரி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னது? கேபிட்டல் அட் த எண்ட் ஆர் அதர்வைஸ் க்ளோசிங் கேபிட்டல். நம்பர் 2, add drawings during the year. Number 3, minus additional capital introduced. இப்போ கிடைக்கக்கூடியது adjusted closing capital. Then again you have to subtract from the adjusted closing capital less opening capital or otherwise capital at the beginning. இப்போ உனக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிடச்சிரும். இதுதான் நம்ம ஃபார்மெட். இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன், இந்த எக்ஸசைஸை, இந்த ஃபார்மெட்டை நம்ம முதல்ல எழுதிடுச்சு. அப்புறம் அந்த ஃபார்மெட்டில் அந்த அமௌண்ட்ஸை அந்தந்த பர்டிகுலர் பிளேஸில் நம்ம எழுதிட்டோன்னா வெரி ஈஸி டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ பாருங்க, கேபிட்டல் அட் த எண்ட் இந்த சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 8,50,000. செகண்டாக கொடுத்துருக்கான் பாரு சம்மில். கேபிட்டல் அட் த எண்ட் 8,50,000. இதுதான் இந்த ஃபார்மெட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது. கேபிட்டல் அட் த எண்ட் 8,50,000. அடுத்தது ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர் 70,000. ஸோ 8,50,000 + 70,000, the total will be 9,20,000. So from 9,20,000, the additional capital introduced rupees 1,20,000 should be deducted. So from 9,20,000, 1,20,000 deducted, the adjusted closing capital will be 8 lakhs. 9,20,000 இந்த 1,20,000 அடிஷனல் கேபிட்டல், அதாவது கூடுதல் முதல், அதை கழிச்சிட்டோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது சரி கட்டப்பட்ட இறுதி முதல், அதான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 8 lakhs. இதுலேருந்து இந்த கேபிட்டல் அட் த பிகினிங் 5 lakhs, அதை நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கக்கூடியது ப்ராஃபிட் 3 lakhs. ஸோ வெரி சிம்பிள். 2 மார்க்ஸில் கம்பல்சரியாக இந்த சேம் பேட்டர்ன் ஆஃப் சம் நமக்கு இடம் பெறும். ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு 2 மார்க் சம் ரொம்ப சிம்பிளாக எடுத்துடும். இப்போது நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷனுக்கு போகிறோம். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த அவைலபிள் 5 இன்ஃபர்மேஷன்ஸில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மட்டும்தான் மிஸ்ஸிங் ஃபிகராக கண்டுபிடிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அமங் த 5 இன்ஃபர்மேஷன்ஸ் எனி ஒன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் மே பி மிஸ்பிளேஸ்ட். 5ல் எது வேணாலும் அங்கே இல்லாமல் போகலாம். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் பட் த சேம் ஃபார்மெட் ஒன்லி. இந்த ஃப்ரம் த சேம் ஃபார்மெட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்டு ஃபிகர். அப்போது இந்த 2வது இல்லஸ்ட்ரேஷனை இப்போ கொஞ்சம் ஆழ்ந்து கவனி. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இங்கே பாரு,
இந்த செகண்ட் கேட்டகரியில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து லாஸ் அக்கர் ஆகும். நான் சொன்னேன் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணணும், அப்போ ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் கேபிட்டலை விட அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலுங்கிற அமௌண்ட் வந்து இந்த ஓப்பனிங் கேபிட்டலை விட அதிகமாக இருக்கணும். இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் ஷுட் பி a higher amount than that of the opening capital. அப்படி இல்லாத பட்சத்தில் வைஸ் வெர்ஸா ரிவர்ஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்க, ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாகிட்டு அட்ஜஸ்டட் கேபிட்டல் குறைஞ்சிச்சு அப்படின்னா அங்கே மைனஸ் ஃபிகர் காட்டும். அப்போது அங்கே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்னு எழுதிடக்கூடாது, மைனஸ்ன்னு ஒரு அமௌண்ட் ப்ராக்கெட்டில் காட்டிடுவோம். அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக யூ ஹேவ் டு ரைட் அஸ் லாஸ் டூரிங் த இயர். அதை தான் இந்த செகண்ட் சம்மில் வந்து நம்ம வந்து என்ன செய்ய பார்க்குறோம். இந்த இல்லஸ்ட்ரேஷனை பாரு. ஃப்ரம் த ஃபாலோவிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். கேபிட்டல் as on 1st April 2018 1,60,000. கேபிட்டல் as on 31st March. இந்த 31st Marchங்கிறது என்னது? க்ளோசிங் கேபிட்டல். இந்த 1st April 2018 ஓப்பனிங் கேபிட்டல். அமௌண்ட் 1,50,000 கொடுத்துருக்குறாங்க. தென் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் 25,000. and drawings made during the year 30. இப்போது ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ரைட் த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள அந்த வருஷ கிரகணத்தை நீ கரெக்டாக எழுதிடணும். க்ளோசிங் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் ஹேட் ட்ராயிங்ஸ் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் அரைவ்டு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அகைன் லெஸ் கேபிட்டல் அட் த பிகினிங் ஆர் ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ இந்த ஃபார்மேட்டை நீ வந்து இங்கே அப்படியே அப்ளை பண்ணிட்டே வா. க்ளோசிங் கேபிட்டல் இஸ் 1,50,000, add drawings 30,000, now 1,80,000. ஸோ அகெயின் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் 25,000. அதை லெஸ் பண்ணிடுறேன். ஸோ அட்ஜஸ்டட் கேபிட்டல் வந்து உனக்கு 1,55,000 கிடைக்குது. ஸோ ஃப்ரம் தட் 1,55,000 அகெயின் யூ ஹவ் டு சப்ஸ்ட்ராக்ட் ஓப்பனிங் கேபிட்டல் 1,60,000. இப்போ நல்லா கவனிங்க. Now the adjusted closing capital is 1,55,000, but the opening capital is 1,60,000. So opening capital is higher than the adjusted closing capital. ஸோ அப்போது ஒரு அதிகமான அமௌண்ட்டை ஒரு குறைவான அமௌண்ட்லேருந்து கழிக்க முடியுமா? அப்போ அங்கே மைனஸ். அப்போது ஒரு அமௌண்ட் வந்து அங்கே மைனஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கலி தட் அமௌண்ட் மைனஸ் அப்படிங்கிற வந்தாச்சுன்னா யூ ஹவ் டு ரைட் அஸ் லாஸ் இன்கர்டு டூரிங் த இயர். ஸோ இதை வந்து நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் என்பது அதிகமாக இருந்தால் அதை மைனஸ் பண்ண முடியாது. மைனஸ் பண்ணால் இங்கே வந்து லெஸ் பண்ணால் மைனஸ் இண்டிகேட் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்? லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது கரஸ்பாண்டிங்காக உன்னுடைய புக்கில் உள்ள எக்ஸசைஸ் 2க்கு வா. எக்ஸசைஸ் 2 ஃப்ரம் த ஃபாலோவிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இங்கே 4 இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. டோட்டலி we have only 5 informations. Among that 4 informations will be given in the sum. You have to find out the missing one. Now the capital as on 1st January 2018. 1st January. Normally you have to see very carefully that the financial year will be noted. That means 1st April to 31st March. இது ஜெனரலாக கொடுத்துருப்பாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பித்து 31st மார்ச்சில் முடிகிற மாதிரி. பட் இன் சம் பிஸ்னஸ் கன்சர்ன் they may have their own accounts starting as the calendar year as financial year. அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்காட்டியில் கொடுக்கப்பட்ட ஜனவரி டு டிசம்பர் அந்த கேலண்டர் இயரையே நிதிநிலை ஆண்டாகவும் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ இந்த சம்பளம் அப்படி தான் இருக்குது. கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st January 2018 2,20,000. ஸோ அப்போ அக்கௌண்ட்ஸ் என்றைக்கு முடிக்கிறாங்க? 1st January வந்து ஓப்பனிங் டேட்டாக இருந்தால் க்ளோசிங் டேட் என்றைக்கும் 12 months ஆஃப்டர், அப்போ 31st December. ஸோ கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st December கொடுத்துருக்கிறது வந்து க்ளோசிங் கேபிட்டல். அப்போ அதை தான் நம்ம பேஸாக எடுத்துக்கணும். ஆன்சரில் பாரு. கேபிட்டல் அட் த எண்ட் 1,80,000. இங்கே 1,80,000 செகண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st December. இந்த க்ளோசிங் கேபிட்டலோட நம்ம எதை ஆட் பண்ணுறோம்? ட்ராயிங்ஸ் எவ்வளோ இருக்குது? 50,000.
ஸோ சொல்யூஷனில் capital at the end 1,80,000, add drawings 50,000, now the amount will be 2,30,000. Again see the exercise, additional capital introduced 40,000. So come to the solution. From the 2,30,000 you have to less the additional capital 40,000. இங்கே இருக்கிற இந்த 2,30,000ங்கிற அமௌண்ட்டில் இருந்து இந்த அடிஷ்னல் கேபிட்டலை நீ லெஸ் பண்ணிட்டே அப்படின்னா உனக்கு கிடைக்கக்கூடியது 1,90,000. அதுக்கு தான் நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ நவ் ஹியர் த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் 1,90,000. அகெயின் யூ see the sum, the opening capital will be 2,20,000. ஸோ இப்போ இந்த 2,20,000 இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து லெஸ் பண்ணணும். அப்போது இங்கே என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 30,000. ஸோ மைனஸ் இண்டிகேட் ஆயிடுச்சுன்னா யூ ஹவ் டு ரிமெம்பர் தட் இயர் லாஸ் அக்கர்ஸ். அப்போது அமௌண்ட் லாஸ் வந்து 30,000 அப்படிங்கிறத உடைய ஆன்சரில் இண்டிகேட் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st March 2018, 2019, whatever it may be, அந்த ஹெட்டிங் போட்டிருப்போம் பாரு, அங்கே ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டிருப்போம். ப்ராஃபிட் அல்லது லாஸ், அதாவது லாபம் அல்லது நட்டம், ரெண்டில் ஒன்று தான் இடம் பெற முடியும். அப்போ ஆன்சரில் யூ ஹவ் டு வெரி கேர்ஃபுல்லி ரைட் தட் ப்ராஃபிட் டூரிங் த இயர் அமௌண்ட் இருக்கலாம், அல்லது லாஸ் டூரிங் த இயர். நம்மால் என்ன பண்ணுவான் தெரியுமா, மேலே இருக்குல்ல ஹெட்டிங்கில் இருக்கிற மாதிரியே ஆன்சர்லையும் ப்ராஃபிட் ஒரு பார் போடுவான், ஆர் லாஸ் போட்டு 30,000 எழுதிடுவோம். அது அர்த்தமில்லாத ஆயிரும். உன்கிட்ட கேட்டிருக்கிறது அசர்டைன் ஆர் கால்குலேட் எதர் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அங்கே லாபமாக நஷ்டமாங்கிறதான் கேட்டிருக்கு. நீ மீண்டும் மீண்டும் ப்ராஃபிட் பார் லாஸ்ன்னு எழுதக்கூடாது. கீழே வெரி கேர்ஃபுல்லி யூ ஹவ் டு ரைட், if that amount is indicated with minus, then you have to write it as loss rupees 30,000. அங்கே ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா அங்கே ப்ளஸ் வந்துடும், சிம்பிள், ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து ப்ராஃபிட்னு எழுதலாம். ஸோ இது வந்து எக்ஸசைஸ் 2 பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் 1 to 5 இந்த சேம் கேட்டகரிஸில் தான். இப்போ இந்த எக்ஸசைஸ் 3 மட்டும் பாரு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அதாவது ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் கேட்டகரி ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மட்டும் மிஸ் ஆகிற மாதிரி பார்த்தோம். அது வந்து வெரி ஈஸி டு கால்குலேட். இப்போ அமங் த 5 ஆஸ்பெக்ட்ஸ் இன் த மிடில், இடைப்பட்ட இடத்துல உள்ள ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி கணக்கு கொடுத்துரும். இல்லஸ்ட்ரேஷன் 3 பாரு. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர், விடுபட்ட தகவலை கண்டுபிடி. அங்கெல்லாம் எப்படி கேட்டிருக்கிறான், கால்குலேட் ஆர் அசர்டைன் த ப்ராஃபிட் ஆர் லாஸ், அது ஆட்டோமேட்டிக்காக கடைசி ஆஸ்பெக்ட். இங்கே இடையில் உள்ள ஏதோ ஒன்று மிஸ் ஆகி போச்சு. ஸோ இந்த சம் இட் செல்ஃப் தே ஹவ் கிவன் அஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர், விடுபட்ட தகவலை கண்டுபிடி. அப்போ யூ ஹாவ் டு ஃபஸ்ட்டு ரீட், அந்த அந்த சம்மை ரீட் பண்ணும்போதே எது விடுபட்டுருக்கு அப்படின்னு பார்க்கணும். உங்கள் இல்லஸ்ட்ரேஷனில் அவங்க வந்து ஒரு கொஷின் மார்க் போட்டு உங்களுக்கு டினோட் பண்ணியிருப்பாங்க தெரியறதுக்காக. பட் எக்ஸாமில் அப்படி கொஷின் மார்க்லாம் போட்டு டினோட் பண்ண மாட்டோம். இப்போ பாரு, க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2019 1,90,000. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் அவைலபிள். தென் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் 50,000 அவைலபிளாக இருக்குது. தென் ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர் 30,000 அவைலபிளாக இருக்குது. ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துட்டு அமௌண்ட் காலத்தில் கொஸ்டின் மார்க் கொடுத்துறான், டேஷ், அமௌண்ட் இல்லை. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த ஓப்பனிங் கேபிட்டல். அதை ஒரு ஆஸ் அ பேலன்சிங் ஃபிகராக நீ இங்கே வந்து கண்டுபிடிக்க போகிற. அப்போ லாஸ் அங்கே வந்து கொடுத்துடலாம். அந்த வருஷத்தில் லாஸ் ஃபார் த இயர் 31/3/2019 40,000 rupees லாஸாக இருக்குது. அப்போனா ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு? இப்போது இல்லஸ்ட்ரேஷனுக்கு வா. சொல்யூஷனில் பாரு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended, அந்த வருஷத்தெல்லாம் போட்டுக்கிற 31st March 2019. ஃபார் மட்டும் முதல்ல எழுதிக்க. க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங்ஸ், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், அட்ஜஸ்டட் கேபிட்டல் கிடச்சிருது, லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும், லாஸ் அல்லது ப்ராஃபிட். இந்த சம்மில் லாஸ். ஸோ எழுதிட்டு
இந்த அவைலபிள் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஃபிகர்ஸ் அமௌண்ட்ஸ் எல்லாம் நீ எழுதிட்டு எந்த அமௌண்ட் இல்லைங்க ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை, அப்போ அது மட்டும் பிளாங்காக இருக்கும். இந்த ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை. இப்போ நீ மேலேருந்தே வர்ற 1,90,000 க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது, ட்ராயிங்ஸ் 30,000 இருக்குது, ஆட் பண்ணிடுற 2,20,000 லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது 50,000, அதை லெஸ் பண்ணிடுற அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கிடச்சிருது உனக்கு 1,70,000. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை, இது மிஸ்ஸிங் ஃபிகர். அப்போது கீழே லாஸ் இருக்குது 40,000. அதானா இப்போது இங்கே வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் நீ போகணும். மிஸ்ஸிங் ஃபிகர் இடையில வந்துச்சுன்னா நீ அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு கீழே இருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் போகணும். ரிவர்ஸ் ஆர்டரில் போகும்போது நீ கவனிக்க வேண்டியது மிக முக்கியமானது, இந்த நார்மல் அசெண்டிங் ஆர்டரில் வரும்பொழுது ஆட் லெஸ் லெஃப்ட் சைடில் இந்த பர்டிகுலர்ஸில் பாரு, ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுறோம், அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணுறோம், ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணுறோம். இப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் கீழேருந்து போகும்போது அங்கே எதெல்லாம் லெஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நீ ஆட் பண்ணிக்கணும். அப்போது ஓப்பனிங் கேபிட்டலில் இங்கே வந்து அட்ஜஸ்டட் கேபிட்டலோட இந்த லாஸை ஆட் பண்ணிக்கிட்டேன்னா 2,10,000 ஓப்பனிங் கேபிட்டல் உனக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாக நீ என்ன செய்யலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி உள்ள ஒரு சம்மை தான் கரஸ்பாண்டிங் எக்ஸசைஸ் 3 கொடுத்துருக்கான். இந்த எக்ஸசைஸ் 3 பாரு. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கேல்குலேட் தி மிஸ்ஸிங் ஃபிகர். க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துட்டான் 80,000, அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் 30,000, ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர் 15,000, ஓப்பனிங் கேபிட்டல் கொஷின் மார்க் பிளாங்காக கொடுத்துட்டான். ஸோ லாஸ் ஃபார் த இயர் 25,000. இப்போது மிஸ்ஸிங் ஃபிகர் வந்து என்ன இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இப்போ சேம் ஃபார்மெட் எழுதிட வேண்டியதான். இப்போ ஆன்சருக்கு வா, இந்த சேம் ஃபார்மெட் என்ன விடுறோம், க்ளோசிங் கேபிட்டல் மேலே எழுதிடுறோம், ஆட் ட்ராயிங்ஸ் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் கேபிட்டல் அட் த பிகினிங். அது மட்டும் நம்மக்கிட்ட கிடையாது, கேபிட்டல் அட் த பிகினிங் நம்மகிட்ட இல்லை. இப்போ அவைலபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீ வந்து என்ன செய்யணும், இதில் போட்டுடுற. எக்ஸசைஸ் வந்து பார்க்குற க்ளோசிங் கேபிட்டல் 80,000, ஸோ க்ளோசிங் கேபிட்டல் 80,000 போட்டாச்சு. மேலே ஆட் ட்ராயிங்ஸ் 15,000 ட்ராயிங்ஸ், 15,000 அங்கே ட்ராயிங்ஸில் கொண்டு வந்துடுறேன். ரெண்டையும் டோட்டல் பண்ணுறேன் 95,000. அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் 30,000. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் 30,000 கொடுத்து 95லேருந்து 30,000 லெஸ் பண்ணிடுற. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 65,000 கிடச்சிருது. இப்போ அதிலேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணணும், பட் அந்த ஃபிகர் நம்மகிட்ட இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்த ஆஸ்பெக்ட் வந்து ப்ராஃபிட் அல்லது லாஸு. இங்கே லாஸ் இருக்குது, என்ன இருக்குது, அமௌண்ட் வந்து 25,000. ஸோ இந்த 25,000 லாஸ் வந்து இந்த அட்ஜஸ்டட் கேபிட்டலோடு ஆட் பண்ணிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், கேபிட்டல் அட் த பிகினிங் கிடைச்சிருது. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த இன்ஃபர்மேஷன்ஸை இந்த ஃபார்மேட்டில் நீ வந்து ரெகுலராக எழுதிட்டு வரிசையாக வந்துச்சுன்னா எது மிஸ் ஆன ஃபிகரோ அதை ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஒன்று மேலேருந்து ட்ராயிங்ஸை ஆட் பண்ணிவிட்டு அடிஷ்னல் கேபிட்டலையும் ஓப்பனிங் கேபிட்டலையும் லெஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரிவர்ஸ் ஆர்டரில் போட வேண்டியிருந்துச்சுன்னா இங்கே கீழே இருந்து ஓப்பனிங் கேபிட்டலை ஆட் பண்ணிக்கணும், அடிஷ்னல் கேபிட்டலை ஆட் பண்ணிக்கணும், ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் போனீங்கன்னா எந்த ஆன்சரில் கண்டுபிடிக்கலாம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 5க்கு வா. பேஜ் நம்பர் 8 இருக்குது. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். இங்கே க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது. ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000, க்ளோசிங் கேபிட்டல் 2,75,000, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் 30,000, ப்ராஃபிட் ஃபார் த இயர் 15,000 கொடுத்துட்டான். ஸோ இப்போ நமக்கு மிஸ்ஸிங் என்ன அப்படின்னு தெரியும், ட்ராயிங்ஸ். ஸோ இப்போ அகைன் ஃபார்மெட்டுக்கு வர்றோம். முதலாவது நமக்கு வந்து ஃபார்மெட் கிளியராக இருக்கணும். ஃபார்மெட் என்ன, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், க்ளோசிங் கேபிட்டல் அல்லது கேபிட்டல் அட் த எண்ட், ஆட் ட்ராயிங்ஸ். இங்கே ஆட் ட்ராயிங்ஸே இல்லை, முதலாவது விஷயமே இங்கே இல்லை. அப்போ அதுதான் பேலன்சிங் ஃபிகராக நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது, க்ளோசிங் அட்ஜஸ்டட் கேபிட்டல் இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, ப்ராஃபிட்டும் அவன் கொடுத்துட்டான். இப்போ கீழேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் போகலாம். ஓப்பனிங் கேபிட்டலையும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி என்ன, ப்ராஃபிட் 15,000, ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000. ஸோ யூ ஆட் இட்
டோட்டல் வில் பி 2,65,000. அது வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அகைன் அடிஷ்னல் கேபிட்டல் 30